யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டுக்காக உயிரை கொடுக்க தயாரா இருக்கிற வீரர்களே தங்களோட சொந்த ராணுவமே தங்களை கைவிட்டுருச்சுன்னு நினைச்சா என்ன ஆகும்? பாகிஸ்தான்ல சமீபத்துல ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அந்த வீடியோ இந்த ஒரு பயங்கரமான கேள்வியை தான் எல்லார் முன்னாடியும் வைக்குது. இது ஏதோ ஒரு சாதாரண சோஷியல் மீடியா போஸ்ட் கிடையாது. பாகிஸ்தான் அரசுக்கும் அங்க இருக்கிற ரொம்ப சக்தி வாய்ந்த ராணுவத்துக்கும் நடுவுல ரொம்ப நாளா புகஞ்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய நெருக்கடியோட வெளிப்பாடு. வாங்க, இந்த வீடியோக்கு பின்னாடி என்ன இருக்கு, அது எப்படி ஒரு நாட்டோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பாக்குதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நீங்க ஏன் எங்களை கைவிட்டீங்க? இந்த ஒரு கேள்விதான் இப்போ நாம பேசப் போற முழு பிரச்சனையோட மையப்புள்ளி. எதிரிங்க கிட்ட பிடிப்பட்ட ஒரு பாகிஸ்தான் சிப்பாய் வேற வழியே இல்லாம விரக்தியோட உச்சத்துல தன்னோட சொந்த ராணுவ தலைமையை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார். இது ஒரு சாதாரண கேள்வி இல்லைங்க. ஒரு வீரனோட இதயத்திலிருந்து வர்ற ஒரு கதறல், ஒரு ராணுவத்தோட மனசாட்சியே உழுக்குற ஒரு அபயக்குரல். இந்த கேள்வி பலுசிஸ்தான்ல பல வருஷமா நடந்துட்டு இருக்கிற ரத்த களரி மோதலோட ஒரு சின்ன துளிதான். ஆனா ஒரு காலத்துல அசைக்கவே முடியாதுன்னு நினைச்ச பாகிஸ்தான் ராணுவத்தோட மன உறுதி, அதாவது மொரேல், எப்படி கொஞ்சம் கொஞ்சமா உடையுதுங்கிறத இது அப்பட்டமா காட்டுது. சரி, இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? இத புரிஞ்சுக்க முதல்ல இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சு வச்ச அந்த வீடியோல அப்படி என்னதான் இருந்துச்சுன்னு பாத்துடலாம். முதல் பகுதி கேமரால பதிவான ஒரு நெருக்கடி. ஒரு பக்கம் அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிக்கை, இன்னொரு பக்கம் இல்லவே இல்லைன்னு மறுக்க முடியாத வீடியோ ஆதாரம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடந்த மோதல் தான் பாகிஸ்தான் ராணுவத்தை ரொம்பவே சங்கடமான ஒரு நிலைமைக்கு தள்ளி இருக்கு. பிரச்சனையோட ஆணிவேரே இங்கதான் இருக்கு. ஒரு பக்கம் பாகிஸ்தான் ராணுவம் ரொம்ப உறுதியா எங்க வீரர்கள் யாரும் காணாம போகல, யாரும் எதிரிகிட்ட பிடிபடல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. ஆனா பலூச்சிஸ்தான் விடுதலை ராணுவம், அதாவது BLA ரிலீஸ் பண்ண வீடியோவோ அதுக்கு அப்படியே நேர்மாறான ஒரு உண்மையை காட்டுச்சு. அந்த வீடியோல பிடிபட்ட பாகிஸ்தான் வீரர்கள் முட்டி போட்டு உட்கார்ந்திருக்காங்க. அப்புறம் ராணுவம் கொடுத்த அவங்களோட அதிகாரப்பூர்வ ID கார்டையும் சர்வீஸ் நம்பரையும் கேமரா முன்னாடி காட்டுறாங்க. இது மூலமா அவங்க பேசாமலே ஒரு கேள்வி கேட்கறாங்க. நாங்க உங்க வீரர்கள் இல்லன்னா அப்புறம் எதுக்கு இந்த ID கார்டை எங்களுக்கு கொடுத்தீங்க? இந்த ஒரே ஒரு ஆதாரம் ராணுவத்தோட மறுப்பை தவிடுபடியாக்கிடுச்சு. இரண்டாவது பகுதி பலூசிஸ்தான் கிளர்ச்சி. பாருங்க, இந்த வீடியோ ஏதோ திடீர்னு நடந்த ஒரு விஷயம் கிடையாது. இது பல வருஷமா எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய நெருப்பிலிருந்து சிதறின ஒரு சின்ன பொறி. இதோட பின்னணியை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா பலூசிஸ்தான் கிளர்ச்சியோட வரலாற்றையும் இந்த வீரர்கள் பிடிபடுறதுக்கு காரணமா இருந்த BLAவோட ஆபரேஷன் ஹீரோஃப் 2 பத்தியும் நாம தெரிஞ்சுக்கணும். இந்த வீரர்கள் ஆபரேஷன் ஹீரோஃப் 2 அப்படின்னு ஒரு பெரிய தாக்குதல் நடந்தபோதுதான் பிடிபடுறாங்க. பலூச் மொழியில ஹீரோஃப்னா கருப்பு புயல்னு அர்த்தம். அந்த பேருக்கேத்த மாதிரி அது ஒரு பயங்கரமான தாக்குதலா இருந்துச்சு. பலூசிஸ்தான் மாகாணம் முழுக்க ஒரே நேரத்துல 14 நகரங்கள்ல பாகிஸ்தான் ராணுவ போஸ்ட்கள், செக் போஸ்ட்கள், பொருளாதார மையங்கள் மேல BLA ஒரு ஒருங்கிணைஞ்ச தாக்குதலை நடத்தினாங்க. இதுல தற்கொலைப்படை தாக்குதல்கள் கூட இருந்துச்சு. இது ரொம்ப கச்சிதமா திட்டமிடப்பட்ட ஒரு ராணுவ நடவடிக்கை. போர்க்களத்துல நடந்த சண்டைக்கு அப்புறம் ஒரு தகவல் போர் வெடிச்சது. BLA என்ன சொன்னாங்கன்னா, நாங்க 280க்கும் அதிகமான பாகிஸ்தான் வீரர்களை கொன்னுட்டோன்னு அழுவிச்சாங்க. ஆனா பாகிஸ்தான் அரசோ இது அப்பட்டமான பொய்ன்னு சொல்லி அந்த நம்பரை முழுசா மறுத்துட்டாங்க. ரெண்டு தரப்பும் அவங்களுக்கு சாதகமான தகவலை வெளியிட்டதால உண்மையிலேயே எவ்வளவு சேதம்ங்கிறது மர்மமாவே இருந்துச்சு. இந்த முரண்பட்ட தகவல்கள் களத்துல எவ்வளவு குழப்பம் நிலவுது, உண்மையை கட்டுப்படுத்த எவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குதுங்கிறத தெளிவா காட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு சூழல தான் BLA ஒரு அதிரடியான எச்சரிக்கையை கொடுக்குது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்க வீரர்கள்ல 7 பேர் எங்ககிட்ட உயிரோட இருக்காங்க. பாகிஸ்தான் ஜெயில நீங்க அடைச்சு வச்சிருக்கிற எல்லா பலூச் கைதிகளையும் 7 நாளைக்குள்ள ரிலீஸ் பண்ணணும். அப்படி பண்ணலன்னா இந்த 7 வீரர்களும் கொல்லப்படுவாங்க அப்படின்னு வெளிப்படையா மிரட்டினாங்க. இது பாகிஸ்தான் அரசாங்கத்தை ஒரு பயங்கரமான இக்கட்ல கொண்டு போய் நிறுத்துச்சு. ஒரு பக்கம் சொந்த வீரர்களோட உயிர், இன்னொரு பக்கம் கிளர்ச்சியாளர்களுக்கு பணியக்கூடாதுங்கிற கௌரவம், ரெண்டுல எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு அவங்களுக்கு பெரிய அழுத்தம். சரி, இப்போ இந்த கிளர்ச்சியோட ஆழமான காரணங்களையும் பாகிஸ்தானோட அரசியல் சூழலை தீர்மானிக்கிற சில வரலாற்று பிரச்சனைகளையும் கொஞ்சம் பார்க்கலாம். இது வெறும் ஒரு குறிப்பிட்ட பகுதி சம்பந்தப்பட்ட மோதல் மட்டும் இல்ல, இது ஒரு நாடு உருவானதிலே இருக்கிற சில சிக்கல்களோட வெளிப்பாடு. பகுதி 3, தேசத்தோட அடித்தள பிழைகள். பலூச்சிஸ்தான் கிளர்ச்சியோட வேர்கள் பாகிஸ்தான் உருவானதிலேயே இருக்கு. பாகிஸ்தானோட தேசிய அடையாளம் ஏதோ ஒரு பாசிட்டிவான கொள்கையை வச்சு உருவாக்கப்படல. அதுக்கு பதிலா இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை மையமா வச்சுதான் உருவாக்கப்பட்டுச்சு. இதனால அங்க ஒரு தொடர்ச்சியான பதற்றம் இருந்துகிட்டே இருந்துச்சு. போதாத குறைக்கு நாட்டை உருவாக்கின முகமது அலி ஜின்னாவோட திடீர் மரணம் ஒரு பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்திருச்சு. இதனால வலுவான ஜனநாயக அமைப்புகள் அங்க சரியா உருவாகவே இல்லை. இதனால நாட்டோட முழு கவனமும் உள்நாட்டு வளர்ச்சியை விட வெளிநாட்டு அச்சுறுத்தல்களை சமாளிக்கிறதுலேயே இருந்துச்சு. குறிப்பா வளங்கள் நிறைஞ்ச பலூச்சிஸ்தான் பகுதியை சுரண்டதாவும் தங்களுக்கு அநீதி நடக்கிறதாவும் எதிர்த்து கேட்டா ஆளே காலாம அடிச்சுடுறாங்கன்னு பலூச் மக்கள் பல வருஷமா குமுறிக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசியல் வெற்றிடத்தை ராணுவம் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிச்சு.
1958 நடந்த முதல் ராணுவ புரட்சியில ஆரம்பிச்சு ஜெனரல் ஜியாவுல் ஹக், ஜெனரல் பர்வேஸ் முஷரஃப்னு பல முறை ராணுவம் நேரடியா ஆட்சியை கைப்பற்றியிருக்கு. ஒவ்வொரு தடவை ராணுவ ஆட்சிக்கு வரும்போதும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்கள் இன்னும் பலவீனமாகிக்கிட்டே போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா ராணுவம் ஒரு நிழல் அரசாங்கமா இல்லாம உண்மையான அதிகார மையமாவே மாறிடுச்சு. இது ஜனநாயகத்தை நசுக்கினது மட்டும் இல்லாம நாட்டோட உள்நாட்டு வெளியுறவு கொள்கைகள் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிற கடைசி சக்தியா ராணுவத்தை மாத்திருச்சு. ராணுவத்தோட இந்த ஆதிக்கத்தோட விளைவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப தெளிவா தெரியுது. நாட்டோட பட்ஜெட்ல ஒரு பெரும் பகுதி ராணுவத்துக்கே போயிடுது. இதனால கல்வி, சுகாதாரம் மாதிரியான மக்களுக்கு தேவையான அடிப்படை சேவைகளுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுது. சிவில் அரசாங்கங்கள் வெறும் பேருக்கு தான் இருக்குது. உண்மையான பவர் எல்லாமே ராணுவம் கையில தான். இதனால பாதுகாப்புக்கு கொடுக்குற முக்கியத்துவம் மக்களோட நலனை பின்னுக்கு தள்ளுற ஒரு சமநிலற்ற தேசம் உருவாகி இருக்கு. பகுதி 4. ராணுவத்தின் மன உறுதி நெருக்கடி. சரி, இந்த வரலாற்று பின்னணி எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்போ மறுபடியும் நிகழ்காலத்துக்கு வருவோம். ஒரு நாடு தன்னோட அடையாளத்தையே ராணுவத்தை நம்பி கட்டமைக்கும் போது அந்த ராணுவத்துக்குள்ளேயே ஒரு மன உறுதி நெருக்கடி வந்தா என்ன ஆகும்? இப்போ நாம பார்த்த அந்த வைரல் வீடியோ பல வருஷமா குவிஞ்சு கிடக்கிற இந்த பிரச்சனைகளோட ஒரு சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த வெளிப்பாடு தாங்க. இந்த கேள்விய நீங்களே உங்களை கேட்டு பாருங்க. ஒரு சிப்பாய் தன் உயிருக்காக போராடிட்டு இருக்கும்போது தன்னோட சொந்த ராணுவமே தன்னை கைவிட்டுடும், தன்னை ஒரு வீரனாவே ஏத்துக்காதுன்னு நினைச்சா அதோட விளைவு எவ்வளவு மோசமா இருக்கும். இது ஒரு தனி வீரனோட பிரச்சனை இல்ல, இது ஒரு முழு ராணுவத்தோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்க்கிற ஒரு கேள்வி. ஒரு ராணுவம் தன்னோட வீரர்களை கைவிடுற மாதிரி ஒரு உணர்வு கொடுத்தா அதோட விளைவுகள் ரொம்ப பேரழிவா இருக்கும். முதல்ல அது வீரர்களோட மன உறுதியை முழுசா உடைச்சிடும். தலைமை மேல இருக்கிற நம்பிக்கையை காலி பண்ணிடும். ஒருவேளை நான் எதிரிக்கிட்ட பிடிபட்டா என் ராணுவம் எனக்காக வராது, என்ன தன்னோட வீரன்னு கூட சொல்லிக்காது அப்படிங்கிற எண்ணம் போர்க்களத்துல ஒரு வீரனை முடக்கி போட்டுடும். இரண்டாவதா, இது ராணுவத்துக்குள்ளேயே பெரிய பிளவுகளை உருவாக்கும். கடைசியா இது எதிரிகளுக்கு நாட்டோட உள்நாட்டு பலவீனத்தை அப்பட்டமா வெளிச்சம் போட்டு காட்டும். அதனால BLA வெளியிட்ட இந்த வீடியோவை நாம் ஒரு சாதாரண ப்ரோபகாண்டாவா பார்க்க முடியாது. இது ரொம்ப நுட்பமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் அட்டாக். இது துப்பாக்கியை வச்சு நடத்தின தாக்குதல் இல்ல, இது பாகிஸ்தான் ராணுவத்தோட ஆன்மாவான வீரர்களோட மன உறுதியை குறி வச்சு நடத்தின தாக்குதல். ஒரு ராணுவத்தோட உண்மையான பலம் அதோட ஆயுதங்கள் கிடையாது, அதோட வீரர்களோட மன உறுதி தான். இந்த வீடியோ அந்த மன உறுதியை தான் குறி வச்சிருக்கு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். பாகிஸ்தான் மாதிரி ஒரு நாடு தன்னோட அடையாளம், தன்னோட ஸ்திரத்தன்மை, தன்னோட இருப்புன்னு எல்லாத்தையுமே ராணுவத்தோட வலிமையை சார்ந்து தான் கட்டமைச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ராணுவத்தோட அஸ்திவாரமே, அதாவது அதோட வீரர்களோட மன உறுதியே ஆட்டம் காண ஆரம்பிச்சா அந்த நாட்டோட எதிர்காலம் என்ன ஆகும்? இதுதான் இன்னைக்கு பாகிஸ்தான் முன்னாடி இருக்கிற $1 மில்லியன் கேள்வி.